மகாராஜா படம் பார்த்தேன். யோ அந்த படமா இது தலைவனை செதுக்கி வச்சிருக்காங்க அந்த படத்துல, சொல்ல தேவையில்ல. 1000 கோடி 100 கோடி கன்ஃபார்மா இந்த படம் வந்து 200 கோடி கன்ஃபார்மா அடிக்கும். மகாராஜான்ற டைட்டிலுக்கே அடிக்கும். என்ன விஜய் சேதுபதி வந்து குழந்தைங்கள அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இல்ல வேர்ல்டு ரெக்கார்டிலேயே வந்து குழந்தைங்களை ரேப் பண்ற சீன் வந்து ஒவ்வொன்றும் ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. குழந்தைங்களை ரேப் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு கண்டென்ட் சொன்னாலும், நல்ல ஒரு படத்துல ஒரு நல்ல மெசேஜ் சொன்னாலும் மக்களுக்கு எவனும் வந்து கேட்கற மாரி கிடையாது. நம்ம மக்கள் செல்வன் தளபதி என்ன பண்ணிக்கிறாரு, வேற லெவலில் செதுக்கிருக்கு. அவருக்குலாம் என்ன குழந்தை பேசுங்க, எப்பவுமே வில்லன் கேரக்டர் தான் பண்றேன்னு நான் நினைச்சிருந்தேன். தளபதியோட சேர்ந்து அந்த படத்துல வேற மெத்தடு. அந்த குழந்தைய ரேப் பண்றவன் ஒவ்வொருத்தரும் வந்து போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தலைவன் வந்து எல்லாமே வந்து 1/2 வந்து எல்லா கேரக்டரையும் சாவச்சின்னு வந்து அவரையும் வந்து வாக்குமூலம் கொடுப்பாரு. இந்த கேஸை முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களான்னு. ஆனா எல்லா கேரக்டரையும் இவர் தான் முடிச்சுட்டு வருவாரு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் மெர்சல் தெளியிருக்காரு. மியூசிக் சொல்ல தேவைங்க. பாருங்க தொண்டை வச்சு போயிடுதுங்க. படம் அந்த என்ஜாய்மெண்ட், செம்ம என்ஜாய்மெண்ட். நீங்க படத்தை பார்த்து நீங்களே எல்லா ஃபேமிலியும் வந்து ஆடியன்ஸும் வந்து செம்ம சப்போர்ட் கொடுப்பீங்க. மக்கள் செல்வனுக்கு இந்த படத்துக்கே செம்ம சப்போர்ட் கொடுப்பீங்க. வச்சு தூயிட்டானா 100% தானா, செம்ம பண்ண ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே அவ்வளோ ஃபாலோ வந்துட்டு இருக்கோம். இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டர். பஞ்சாரத்தில் மாட்டி கிட்ட கோழி குஞ்சா கிடக்குறனே அதுக்கு சரி. தேங்க்யூ.